நம்முடைய இறை நம்பிக்கை உயிருள்ளது, உயிரோட்டம் உள்ளது எனில் சமூக நிகழ்வுகளுக்கு நாம் ஆதரவோ அல்லது எதிர்ப்போ காட்ட வேண்டும். இத்தகைய பணிகளை தனியாக அல்ல, மற்ற குழுக்களோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டும். இன்றைய உலகில் திரு அவை சங்க ஏடுகளுடைய முன்னுரை பகுதி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலி உலக மாதாவினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்னையினுடைய விண்ணேற்ற பெருவிழா மற்றும் சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து வாழ்த்து சொல்லுங்கள். அன்பிற்கினியவர்களே, உங்களுடைய பங்கு பெருவிழாவினுடைய 53வது ஆண்டு விழாவில் இந்த முதல் நாளில் உங்களோடு இணைந்து இந்த திருப்பலி நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் பணியாற்றுகிற இடத்தில்தான் உங்களுடைய பங்குத்தந்தை இந்த பங்குக்கு வருவதற்கு முன்னால் அங்கு பணியாற்றினார். திருச்சியில் இருக்கிற தமிழக ஆயர் பேரவையுடைய பணிக்குழுக்களில் ஒன்றாக இருக்கிற பொதுநிலையினர் பணிக்குழு, அந்த பொதுநிலை பணிக்குழுடைய உருவாக்க மையத்தினுடைய இயக்குநராக தந்தை 6 ஆண்டுகள் பணியாற்றினார். தொடர்ந்து இப்பொழுது நான் மதுரை உயர்மறை மாவட்டத்தை சார்ந்தவன், இப்பொழுது அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றிலிருந்து ஏறக்குறைய ஒரு வாரம் உங்களுடைய பங்கு பெருவிழாவை கொண்டாட போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் வெளியிலிருந்து தந்தையர்கள் வந்து உங்களுக்கு திருப்பலி மற்றும் அரையுரை ஆற்றப் போகிறார்கள். நிறைய புதிய கருத்துக்களை கேட்கப் போகிறீர்கள். இப்படி தான் ஒரு பங்கில் நவநாள் திருப்பலிக்காக ஃபாதர் நிறைய புதிய தந்தையர்களெல்லாம் வரவழைத்திருந்தால், அதில் ஒரு புதிய குரு, அந்த ஆண்டு திருப்பொழிவு பெற்ற ஒரு புதிய குருவையும் அழைத்திருந்தார். அந்த சின்ன ஃபாதருக்கு அதுதான் முதல் திருப்பலி, முதல் திருவிழா திருப்பலி. பெரிய கூட்டம் இருந்தது. அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரசங்கம் தயாரிச்சுக்கிட்டு பிரசங்கம் வைக்க ஆரம்பித்தார். பெண்கள் பக்கம் அப்படியே குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்கள் பக்கம் இருந்த அந்த கணவர் வந்து மனைவி பேசியிருந்ததை பார்த்து ரொம்ப கோவப்பட்டார். இவ ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர் பாய் பின்னாடி இருந்து வந்தவனை கூப்பிட்டு, ஒரு பேப்பரில் பேச்சை நிறுத்துறையா, நான் எந்திரிச்சு வரவா அப்படின்னு அந்த ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு கொடுன்னு சொல்லி கொடுத்து விட்டார். அந்த பையன் அதை நேராக கொண்டு வந்து பிரசங்கம் வச்சுருக்கிற சாமியார்ட்ட கொடுத்தான். பேச்சை நிறுத்துறையா, நான் எந்திரிச்சு வரவா. நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய விண்ணேற்ற பெருவிழா இந்த நாளில் கன்னிமரியாவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவையும் நம்முடைய தாய் நாட்டினுடைய 79வது சுதந்திர தின விழாவையும் இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த கன்னிமரியார் விண்ணேற்ற பெருவிழா என்பது திரு அவையில் நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் ஒரு முக்கியமான ஒரு விழா. ஏனென்றால் இது நம்முடைய வாழ்வினுடைய இறுதி எப்படி இருக்க போகிறது என்பதை அன்னையினுடைய விண்ணேற்று நமக்கு முன்னுரித்து காட்டுகிறது. இந்த கன்னிமரியாவின் விண்ணேற்பு என்பது 2 முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, மரியாவினுடைய தூய வாழ்வு, அருள் மிகுந்த வாழ்வு. இந்த தூய வாழ்வுக்காக, பாவமில்லாத வாழ்வுக்காக, இறைவனுடைய விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றியதற்காக இறைவன் கொடுத்த உன்னதமான பரிசு அவருக்கு விண்ணேற்பு. இந்த அன்னையினுடைய விண்ணேற்றம் நம் வாழ்வில் விண்ணகம் பற்றிய நம்பிக்கையை கொடுக்கிறது. கிறிஸ்துவளாகிய நமக்கு விண்ணகம் ஒன்று உண்டு, அதை நோக்கித்தான் நாம் பயணிக்கிறோம், அதுவே நம்முடைய இறுதி இலக்கு என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறது. இதைத்தான் பிலிப்பியர் 3:2 பவுலடியார் சொல்லுகிறார், விண்ணகமே நம் தாய் நாடு, we are citizens of heaven. இந்த மண்ணகத்தில் வாழ்ந்தாலும் விண்ணகமே நம் தாய் நாடு என்று அவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு
விண்ணேற்றம் அடைந்தார், அன்னை மரியாவும் விண்ணேற்றம் அடைந்தார்கள். இருவருக்கும் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கிறதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் விண்ணேற்றம், அதை ஆங்கிலத்தில் அசென்ஷன் ஆஃப் அவர் லார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் இயேசுவுடைய விண்ணேற்றம். கன்னிமரியாவின் விண்ணேற்பு, அதை ஆங்கிலத்தில் அசம்ஷன் ஆஃப் அவர் லேடி. அசென்ஷன், அசம்ஷன். ஆண்டவர் இயேசு அவர் கடவுள், அவர் இறை வல்லமையால் அவர் விண்ணகத்திற்கு சென்றார். இறை வல்லமையால், கடவுளுடைய அருளால் அவரே கடவுளாக இருந்தால் விண்ணகத்திற்கு ஏறி சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய விண்ணேற்றத்தை பற்றி விவிலியத்தில் நமக்கு ஏதாவது குறிப்பு இருக்குதா என்று பார்த்தோம் என்றால் இல்லை. கத்தோலிக்கர்களாகிய நமக்கு முக்காலி என்று சொல்லக்கூடிய விவிலியம், தூய மரபு, நம்முடைய ஹோலி ட்ரெடிஷன் என்று சொல்லுகிறோம், அது திருச்சபை ஆசிரியம், இது மூன்றுமே முக்கியமானது. பிரிந்த சபையார்கள் விவிலியத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நமக்கு விவிலியம் மட்டுமல்ல, விவிலியத்தோடு இணைந்து நம்முடைய மரபு ட்ரெடிஷன், இன்னுமாக திருச்சபை ஆசிரியம், திரு அவை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்முடைய நம்பிக்கை வாழ்வுக்காக அன்னை மரியாவை பற்றி 4 கோட்பாடுகளை கொடுத்திருக்கிறது. 4 கோட்பாடுகள். இந்த 4 கோட்பாடுகள், முதல் கோட்பாடு மரியாள் கடவுளின் தாய். இந்த கோட்பாடானது முதல் நூற்றாண்டில் 431வது ஆண்டில் எபேசு சங்கத்தில் முடிவு செய்யப்படுகிறது. மரியாள் கடவுளின் தாய். இந்த விழாவை நம்ம என்னை கொண்டாடுறோம்? ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுகிறோம். 2வது கோட்பாடு மரியாள் என்றும் கன்னி. அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை கருத்தெடுத்து அவர்கள் பெற்றெடுத்தாலும் அவள் என்றும் கன்னி, பெர்பச்சுவல் வெர்ஜினிட்டி ஆஃப் பிளஸட் மதர் என்று சொல்லுகிறோம். இது 649வது ஆண்டில் லாத்தரன் சங்கத்தில், இப்போ 2ஆம் வத்திக்கான் சங்கம் மாதிரி ஏறக்குறைய 21 சங்கம் திருச்சி வரலாற்று நடந்திருக்கிறது. லாத்தரன் சங்கத்தில் இந்த கோட்பாடு உறுதிப்படுத்தப்படுகிறது. 3வது கோட்பாடு 1854வது ஆண்டில், 19ஆம் நூற்றாண்டில் 9வது பத்திநாதர் அறிவிக்கிறார். மரியாவின் அமல உற்பவம். அன்னை மரியாள் தாயினுடைய வயிற்றில் உருவாகும் போதே ஜென்ம பாவம் இல்லாமல் அவர் உற்பவித்தார் என்று விழா கொண்டாடுகிறோம். 4வது கோட்பாடு மரியாவின் விண்ணேற்றம். இது 1950வது ஆண்டில் 12ஆம் பத்திநாதர் இந்த மரியாள் பற்றிய கோட்பாடு. 4 கோட்பாடு என்னென்ன? மரியாள் கடவுளின் தாய் என்பது கோட்பாடு. 2வது மரியாள் என்றும் கன்னியானவள். 3வது மரியாவின் அமல உற்பவம். 4வது மரியாவின் விண்ணேற்பு. அதைத்தான் நம்ம இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அன்னை மரியாவுக்கு வழங்கப்பட்ட இந்த விண்ணேற்றம், அன்னை மரியா வாழ்நாள் முழுவதும் இறை விருப்பத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்தார். லூக்கா 1:31 வாசிப்பது போல, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன அன்னை, அங்கு தொடங்கி ஆண்டவர் இயேசுவுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு, இன்னும் தொடக்க கால திருச்சபை வரையில் அவர்கள் கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தும் பணிந்தும் வாழ்ந்தார்கள். இன்னுமாக தம்முடைய துன்ப நேரங்களிலெல்லாம் நம்பிக்கையில் தளர்வுறாமல் இருந்தார்கள். இதற்காக இறைவன் கொடுத்த ஒரு மாபெரும் பரிசு தான் என்னது? விண்ணேற்பு. அன்னை மரியாள் அருளின் நிறைவாக இருந்தால். ஷி வாஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ். அருள்மிக பெற்றவரே வாழ்க. அதைத்தான் இன்றைய நம்ம மைய செய்தியாக கொண்டாடும். அன்னை மரியாள் அருள்மிக பெற்றவர் என்று நாம் கொண்டாடுகிறோம். அவர்கள் பாவம் நிறைந்த உலகில் வாழ்ந்தாலும் பாவம் அற்று தூய உள்ளத்தோடு அருள்மிக பெற்றவராக வாழ்ந்தார்கள். எனவேதான்
மண்ணக வாழ்வின் இறுதியில் உடலோடும் ஆன்மாவோடும் அவர்கள் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார்கள். விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கான அடிப்படையான ஒரு பண்பு அன்னை மரியாவுடைய அருள் மிகுந்த வாழ்க்கை, தூய வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை. மூன்றாவதாக மரியாவின் விண்ணேற்பு நமது வாழ்க்கையின் முடிவு. இந்த பூமியோடு நிறைவு அடைந்து விடுவதில்லை, பரலோகம் ஒன்று உண்டு என்பதை நமக்கு நினைவுபடுத்தி பாவத்தை விட்டு விலகி கடவுளின் பாதையில் அன்னை மரியாவைப் போல நாமும் நடக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய விழா நமக்கு சொல்லுகின்ற ஒரு முக்கியமான செய்தி. பாவத்தை விலக்கி கடவுள் விரும்புகின்ற விதத்திலே நாம் வாழ வேண்டும். அப்படி என்றால் பாவம் என்றால் என்ன? என்னடா ஃபாதர் கேட்டிக்ஸன் கிளாஸ் எடுக்கிறாரு. இந்த நாளிலே நாம் நினைவுபடுத்திக் கொள்வது நல்லதாக இருக்கும். இன்றைய விழாவினுடைய முதல் நாளில் பாவம் என்றால் என்ன என்று நாம் மறைக்கல்வியில் படிக்கிற பொழுது, கடவுளுக்கும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட மனிதருக்கும் கடவுள் படைத்த இந்த இயற்கைக்கும் எதிராக நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுமே பாவம் என்று கருதப்படுகிறது. இதை நாம் மாற்றி சொல்லும் என்றால், கடவுளின் குரலாக நம்மில் ஒலித்து கொண்டிருக்கிற மனசாட்சியை மீறுகிற பொழுது, மனசாட்சிக்கு எதிராக செயல்படுகிற பொழுது நாம் பாவம் செய்கிறோம். கடவுளுக்கும் அயலாருக்கும் எதிராக நாம் செய்கிற ஒவ்வொன்றுமே பாவம் என்று கருதப்படுகிறது. இன்னுமாக நாம் மறைக்கல்வியில் படித்து போல 10 கட்டளைகள், மோசே வழியாக யாவே கடவுள் கொடுத்த 10 கட்டளைகள், அதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். முதல் கட்டளை, கடவுளாகிய ஆண்டவர் என்னை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லை. அது முதல் கட்டளை. இரண்டாவது கட்டளை, ஆண்டவருடைய திருப்பெயரை வீணாக சொல்லாமல் இருத்தல். மூன்றாவது கட்டளை, ஆண்டவருடைய மறைக்கல்வி பிள்ளைங்க திருநாட்களை பரிசுத்தமாக அதை சரியாக கடைபிடித்தல். நான்காவது கட்டளை, தாய் தந்தையரை மதித்து நட. ஐந்தாவது கட்டளை, கொலை செய்யாதே. ஆறாவது கட்டளை, விபச்சாரம் செய்யாதே. ஏழாவது கட்டளை, களவு செய்யாதே அல்லது திருடாதே. எட்டாவது கட்டளை, பொய் சாட்சி சொல்லாதே. ஒன்பதாவது கட்டளை, அயலாரின் மனைவி மீது ஆசை கொள்ளாதே. 10வது கட்டளை, பிறருடைய பொருட்கள் மீது ஆசை கொள்ளாது. இதையெல்லாம் நம்ம சின்ன வயசில் படித்தது. தயவுசெய்து பெரியவங்கள்லாம் இன்றைக்கி நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த 10 கட்டளைகள் நாம் இந்த சமூகத்தில் நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் வாழ்வதற்கு யாவே கடவுளால் கொடுக்கப்பட்ட வழிமுறைகள். இதை நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 10 கட்டளைகள், முதல் 3 கட்டளைகள் நமக்கும் கடவுளுக்குமான அந்த உறவு பற்றி பேசுகிறது. நானே கடவுள், என்னை தவிர வேறு கடவுள் இல்லை, கடவுளுடைய திருப்பெயரை வீணாக சொல்லாதிருத்தல், கடவுளுடைய நாமத்தை திருநாட்களை பரிசுத்தமாக அனுசரித்தல். இந்த 3 கட்டளை போல் மற்ற 7 கட்டளைகள் நமக்கும் அயலாருக்குமான உறவு. பொய் சொல்லாதீங்க, களவு செய்யாதீங்க, பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. இது எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கும் பிறருக்குமான உள்ள அந்த உறவை மையப்படுத்தியதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் கவனிக்க வேண்டியது, இந்த பாவம் என்று சொல்லுகிற பொழுது, பாவம் இல்லாத வாழ்க்கை அன்னை மரியாவை விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்றால், நான் எப்படி பாவம் இல்லாமல் வாழ்வது? அன்றாட வாழ்க்கையில் நிறைய பாவம் செய்வதற்கான சூழல்கள் இருக்கிற பொழுது நாம் எப்படி அந்த பாவத்திலிருந்து விலகி வாழ்வது? பொதுவாக 2 வகையான பாவத்தை பற்றி சொல்லுவார்கள். ஒன்று, சின்ஸ் ஆஃப் கமிஷன், த சின்ஸ் விச் வி கமிட். பாவம் நம்முடைய எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால் நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற தீமைகள் அல்லது பாவங்கள். இதுதான் முதல் வகையான பாவம். இதைத்தான் நம்ம நிறையா பாவ சங்கத்திலலாம் சொல்லுவோம். நான் கொடைக்கானலில் சின்ன ஃபாதராக இருந்தேன். 2005 ஏறக்குறைய 22 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானலில் சின்ன ஃபாதராக இருந்தேன். அங்கே போன உடனே அந்த முதல் 2 மாதத்தில் புது நன்மை நடந்தது. அப்போ பிள்ளைங்கள்லாம்
பாவ செய்தல் பண்ணாங்க. அவங்க எல்லா பிள்ளைங்களும் சொன்னது, நான் அடுத்தவங்க கொடையை திருடினேன். அடுத்தவங்க கொடை, ஏன்னா கொடைக்கானல் அடிக்கடி மழை பெய்யும்ல, அப்போ சிஸ்டர் கேட்டிக்ஸில் சொல்ல கொடுத்த போல் நான் பொய் சொன்னேன், அடுத்தவங்க கொடையை திருடினேன், இதெல்லாம் உதாரணம் சொல்லி கொடுத்தது. ஆனால் இந்த பிள்ளைங்க எல்லா பேருமே வந்து அடுத்தவங்க கொடையை திருடினேன். இன்றைக்கும் கூட அன்பார்ந்தவர்களே, பெரியவங்க கூட பாவ செய்தல் பண்ணுற பொழுது உண்மையிலேயே நீங்கள் அதை உணர்ந்து சொல்கிறீங்களா, அல்லது ஆட்டோமேட்டிக்காக பொய் சொன்னேன், களவு பண்ணேன், அதை பண்ண இதை பண்ண, இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல தயாரிப்பு இல்லாமல் ஏதோ ஒரு ரொட்டீனாக, ஒரு வேடிக்கையாக அது இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் செய்கிற பாவங்கள் முதல் வகையான பாவம். ரெண்டாவது நான் சொல்ல போகிறதா ரொம்ப முக்கியமானது, நாம் செய்ய தவறிய நன்மைகள், சின்ஸ் ஆஃப் ஒமிஷன். நாம் செய்ய தவறுகின்ற நல்ல காரியங்கள், இதுதான் இன்றைக்கு அதிகமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம யாரும் அடுத்தவங்களை கொலை செய்கிறது கிடையாது, அடுத்தவங்க ரொம்ப பெரிய பெரிய திருடெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். நமக்கு சுற்றி நமக்கு என்ன நடக்குது இதை நாம் பார்க்க முடிகிறதா? நம்முடைய நம்பிக்கை உயிருள்ளது, உயிரோட்டம் உள்ளது என்றால் சமூகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு நம்முடைய ஆதரவையோ எதிர்ப்பையோ காட்ட வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய அநீதி நடந்துக்கிட்டே இருக்குது, நம்ம கண்டுக்கலாமல் நம்ம ஜெபம் மட்டும் பண்ணோம்னா அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நம்மை சுற்றி நிறைய தவறுகள் நடக்குது, ஏதாவது ஒரு விதத்தில் நாம் நம்முடைய ஆதரவையோ அல்லது எதிர்ப்பையோ காட்ட வேண்டும். அது நல்ல காரியம் என்றால் ஆதரவை காட்ட வேண்டும், அது தீய காரியம் என்றால் அதற்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும், நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். இதுதான் காலத்தின் கட்டாயம், இதுதான் காலத்தின் அறிகுறிகள் வழியாக கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்தல். அன்பார்ந்தவர்களே, இதற்கு பைபிளில் ஒரு சில உதாரணங்கள் இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்தில் நல்ல சமாரியன் உவமை. என்ன உவமை? நல்ல சமாரியன் உவமை. ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு, அந்த வழியாக 3 பேர் போகிறாங்க. ஒரு குரு போகிறார், ஒரு லேவியர் போகிறார். இவர்களெல்லாம் கண்டுகொள்ளாமல் போயிடுறாங்க. அவன் அடிபட்டு கிடக்கிறான், நமக்கு என்ன பிரச்சனை? இவங்க யாரும் அந்த அடிபட்டு கிடத்தவன துன்புறுத்தலை, அடிக்கலை, துன்புறுத்தலை. ஆனால் என்ன பண்ணாங்க? கண்டுகொள்ளவில்லை. இதைத்தான் இன்று நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை அல்லது இந்த சமூகத்தில் கண்டுகொள்ளப்படாத மக்களை எல்லாம் நாமும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து செல்வந்தரும் ஏழை லாசரும் என்கிற ஒரு உவமை இருக்கிறது. செல்வந்தரும் ஏழை லாசரும். அந்த செல்வந்தர் விதவிதமான உணவை உட்கொள்கிறார், ஆடம்பரமான ஆடைகளை அணிகிறார். ஆனால் அவர் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற லாசரை கண்டுகொள்ளவில்லை. அந்த லாசரை இவர் அடிக்கலை, துன்புறுத்தலை. அதுதான் முதல் வகையான பாவம், சின்ஸ் ஆஃப் கமிஷன். நாம் செய்கிற பாவம், அந்த பாவத்தை இவர் செய்யலை. இவர் செய்த பாவம் என்ன? செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை இவர் செய்யவில்லை. ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு உதவி செய்திருக்க வேண்டும், அவருடைய துன்பத்திற்கு மருந்து போட்டிருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஒரு வகையான பாவம்தான் இந்த நவீன உலகில் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய உறவு வாழ்க்கையில் கூட யூஸ் அண்ட் த்ரோ பாலிசி. தேவைன்னா ஒருத்தட்ட பேசுகிறோம், தேவையில்லைன்னா கண்டுக்கிறது கிடையாது. இதுவல்ல உண்மையான உறவு. உண்மையான ஆன்மீகம் என்பது எல்லோரோடும் ஒப்புரவாக இருப்பது. அதனால தான் ஆண்டவர் இயேசு மலைப்பொழிவில் நீ காணிக்கை செலுத்த வருகிற பொழுது உன்னுடைய சகோதர சகோதரிகளோடு உனக்கு மனத்தாங்கள் இருந்தது என்றால் உன்னுடைய காணிக்கை அங்கே வைத்து விட்டு போய் ஒப்புரவாகி விட்டு வா என்று சொல்லுகிறார். ஒப்புரவு இல்லாத, உறவு இல்லாத நம்முடைய வழிபாடு, நம்முடைய விழாக்கள் இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய அன்பியங்களில், நம்முடைய பங்கில் இது போன்ற மக்கள் கண்டுகொள்ளப்படாதவங்க யார் இருக்கிறாங்க? அவங்க பொருளாதார அடிப்படையில் இருக்கிறான், இந்த சமூகத்துடைய ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் இருக்கலாம். இது போன்ற மக்களை எல்லாம் நாம் அவர்களோடு இணைந்து
ஒன்றிணைந்து ஒரே குழுவாக பயணிக்க வேண்டும். அதைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற யூபிலி, பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்க வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை சொல்லுகிறார். இந்த டைட்டில், இந்த தலைப்பே திருத்தந்தை மிக அருமையாக அதை விளக்குகிறார். இந்த நவீன உலகில் நாம் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். ஒவ்வொரு துறையும் அகோர வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் இதே உலகில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் தான் இன்றும் ஜாதியின் அடிப்படையில் மக்கள் தீண்டத்தகாதவர்களாக இருக்கிறார்கள். பெண்ணடிமைத்தனம் இருக்கிறது, குழந்தை தொழிலாளர் நிலை இருக்கிறது, 3ஆம் பாலினத்தார் கஷ்டப்படுறாங்க. இது போன்று பலவிதமான நோய்கள், இறப்புகள், இவையினால் மக்கள் மனம் தளர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையை உணர்கிறார்கள். எனவே இது போன்ற மக்களை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அவர்களையும் ஒன்றிணைத்து நீங்கள் இணைந்து பயணிக்க வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களில் தவறுகிற பொழுது நாம் பாவம் செய்கிறோம். இதை நம்ம நன்றாக உணர வேண்டும். இயற்கைக்கு எதிராக செயல்படுகிற பொழுது, நம்முடைய உறவு வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிற பொழுது, மனிதர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு பார்க்கிற பொழுது, இவை எல்லாமே நாம் செய்கிற பாவங்கள். இத்தகைய பாவங்கள் நம்மை அன்னை மரியை போல அருள் நிறைந்தவர்களாக இருப்பதற்கு உதவாது. நாம் இறைவனை விட்டு பிரிந்து செல்பவர்களாகவே இருக்கிறோம். இன்னுமாக இன்றைய உலகில் திரு அவை 7:43 மிக அருமையான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. வரவிருக்கும் நகர் அல்லது வரவிருக்கும் விண்ணகத்தை மையப்படுத்தி உன்னுடைய அன்றாட கடமைகளை, சமூக கடமைகளிலிருந்து நீ விலகுகிற பொழுது நீ தவறு செய்கிறாய். அது கடவுளுக்கு எதிரான தவறு. இந்த தவறு உன்னுடைய மீட்பையே ஆபத்துக்கு உள்ளாக்குகிறது. நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல. அதாவது வரவிருக்கும் விண்ணக வாழ்வு உண்டு என்பதை மையப்படுத்தி நம்முடைய அன்றாட சமூக கடமையை நாம் செய்யாமல் இருக்கிற பொழுது நம்முடைய மீட்பை நாம் ஆபத்துக்கு உள்ளாக்குகிறோம். இன்றைக்கு பாருங்கள், நிறைய நேரத்தில் இந்த பெந்தகோஸ்து சபையெல்லாம் ரட்சிக்கப்படணும், விண்ணகம் போகணும். ஆனால் விண்ணகம் என்பது நாம் வாழ்கிற அன்றாட வாழ்க்கையில் சமூகத்திலே இருக்கிற நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெரியவங்களை கண்டுக்கிறாமல், நோயாளர்களை கண்டுக்காமல், அல்லது நம்முடைய அன்பியத்தில் இருக்கிற ஏழைகளை கண்டுக்கிறாமல் நாம் வாழ்கிற பொழுது விண்ணகம் போக முடியாது. அன்னை மரியாவை போல விண்ணகத்துக்கு நாம் செல்ல முடியாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அருள்மிக பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் ஆலயத்தில் பார்க்கிற ஆண்டவரை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய வீதிகளிலும் பார்க்கணும். கஷ்டப்படுறவங்க மத்தியில், துன்புறுகிறவங்க மத்தியில், நோயாளர்கள் மத்தியில், இவர்களெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது தான் நம்முடைய ஆன்மீகம் என்பது சரியாக போய் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சமூகத்தில் நடக்கிற அவலங்களுக்கு, சமூக அநீதிகளுக்கு நம்முடைய எதிர்குரலை காட்ட வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் அன்னை மரியாள் மிக அருமையான ஒரு பாடலை பாடுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியன் என்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரின் நலன்களால் நிரப்புகிறார். நம்ம மாதா சுருவத்தை பார்க்குற பொழுதெல்லாம் மாதா அழகாக நல்ல செயின்லாம் போட்டு நல்ல சேலை கட்டி தான் நம்ம மாதாவை பார்க்குறோம். ஆனால் மாதா அப்படி இல்லை. உண்மையான மாதா ஏழைகளோடு ஏழையாக வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு நற்செய்தியில் பார்க்குறோம், எலிசபெத்தை சந்திக்க போகிறாங்க. எப்போ போகிறாங்க? அவங்க அப்போ தான் கருவுற்று இருப்பதாக வானதூதர் அறிவிக்கிறாங்க. இன்றைக்கு யாராவது இப்போ திருமணம் முடித்து கருவுற்றிருந்த உடனே இவ்வளோ பெரிய ட்ராவல் பண்ணுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ட்ராவல் பண்ணக்கூடாது, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறார், எங்கேயும் போகக்கூடாது. ஆனால் அன்னை மரியாள் ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறாங்க. அவங்க தான் அன்னை மரியாள். இன்னுமாக நான் பார்ப்பது போல ஏதோ நிறைய நகை அணிந்து நிறைய அழகான அன்னை மரியாள் கிடையாது. அன்னை மரியாள் துன்புறுகிற மக்களை தேடி சென்றார். தேவையில் இருப்போருக்கு தேடி பரிந்து பேசுகிறார். எனவே இத்தகைய மரியாள் தான் நம்முடைய உலக மாதா. அவருக்குத்தான் நாம் விழா எடுக்கிறோம் என்றால் அந்த அன்னையினுடைய பண்பு நலன்கள், குறிப்பாக நாம் பெற்ற அருள், திருமுழுக்கில் நாம் பெற்ற அருளை
நாம் குறைவுபடாமல் பாதுகாக்க வேண்டும். நாம் அந்த அருள் வாழ்வில் நாம் தவறுகிற பொழுது, பாவம் செய்கிற பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். பாவம் என்பது ஏதோ நாம் புரிந்து கொண்டிருக்கிற சின்ன சின்ன பொய் சொல்லுதல், சின்ன சின்ன தவறு செய்வது மட்டுமல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிற பொழுதும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். அதுதான் இந்த நவீன உலகில் அதிகமாக இருக்கிற பாவம். எனவே இதை புரிந்து கொண்டு நாம் அன்னையுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சி எடுப்போம். அன்னை நம் அனைவருக்காக பரிந்து பேசி அந்த அன்னை சென்ற இடத்திற்கே நாமும் ஒரு நாள் சென்று ஆண்டவருடைய வலப்புறத்திலே அமர்ந்து இறைவனோடும் புனிதர்களோடும் வானதூதர்களோடும் நாம் என்னாலும் நாம் அவர்களை புகழ்வதற்கான பாக்கியத்தை தரவும், அதை மட்டுமே அல்ல, நாம் வாழ்கிற இந்த பங்கையே, நம்முடைய குடும்பத்தையே ஒரு விண்ணகமாக மாற்றக்கூடிய ஆற்றலை பெறவும் நாம் அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம்.